இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுமா? இப்பதான் அவர் இங்க நின்னுட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அவர் எங்க போயிட்டாருன்னு தெரியல. யாருமா அது? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். உனக்கு அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். எப்படியும் இங்கதான் இருப்பாரு, பாத்துக்கலாம். வா. அம்மா ஏன் யாருன்னு சொல்ல மாட்டாங்க? எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு வேற சொல்றாங்க. அப்படி யாரா இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவங்களா இல்ல தெரியாதவங்களா? ஐலி, என்ன அவங்க உன்னை கூட்டிட்டு வந்தாங்க, ஆனா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. யாரோ முக்கியமான ஒருத்தரை எனக்கு காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க இங்க ஆள் இல்லன்னு அப்புறம் காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருன்னு கேட்டியா? கேட்டேன், ஆனா அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் அவங்க யாரா இருப்பாங்க நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஐலி, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? பின்ன வந்த வேலையை பார்க்காம நீ பாட்டுக்கு இங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க கண்ணு முன்னாடியே தானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தனியா கூப்பிட்டு அந்த ராஜேந்திரனை பத்தி கேட்கலாம்ல. எனக்கு மட்டும் அது தோணாமலையா இருக்கும்? இன்னைக்கு எப்படியாவது அகிலா அம்மா கிட்ட ராஜேந்திரன் மாமாவை பத்தி கேட்காம போக போறது இல்ல. ஐலி, இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்கறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிட போகுது? ஏன் இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இத பாரு ஐலி, பொதுவா யாருக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கும் போதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போதோ இத்தனை சந்தர்ப்பங்கள் வந்து போகாது. ஆனா நம்ம நல்ல நேரம் அகிலாண்டேஸ்வரி மேடத்தை நாம இதோட 4வது வாட்டி பாக்குறோம். அதுவும் மத்த நாள்லயாவது அவங்க அவங்களோட ஆபீஸ்ல இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது வேலையில பிஸியா இருப்பாங்க. அவங்கள மீட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. அவங்க கூட நீ ரொம்ப நேரம் இருக்க முடியும், ஃப்ரீயாவும் பேச முடியும். சோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிராத ஐலி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். நீங்க சொல்றதே எனக்கு புரியுது சிவா. ஆனா அகிலா அம்மா என்கேஜ்மெண்ட் வேலையில பிஸியா இருக்காங்க. இப்ப போய் நான் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. மேபி நான் அவங்க கிட்ட ராஜேந்திரன் மாமா பத்தி கேட்டா பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம்ல. அதுக்கு அவங்க ரிலாக்ஸா இருந்தாதான் முடியும். இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடியணும். நான் கண்டிப்பா அகிலா அம்மா கிட்ட ராஜேந்திரன் மாமா பத்தி கேட்பேன். ஆமா, கபில எங்க ஆளைய காணோம்? எங்கேயாச்சும் எந்திரிச்சு போறதும் வரதுமா தான் இருக்கான். ஆனா அவனை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே தான் இருக்கான். வழக்கம் போல கண்டிப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னங்க உங்க தம்பி மாட்டிக்கிட்டாருன்னு இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அண்ணனா அவர் பிரச்சனை என்னன்னு கேட்டு போய் ஹெல்ப் பண்ணுங்க. சரி சரி சரி, உடனே அப்செட் ஆகாதீங்க. நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். அப்படி என்னதான் வேலையோ? போங்க.